ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு என்றும் மாறாதவர். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். மார்க்கு 12:24. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:8 இவ்வாறாக வேதம் கூறுகிறது. எனவே அவர் வேத நாட்களில் என்ன செய்தாரோ அதுபோல் இன்றும் செய்து வருகிறார். அவர் மாறாதவர். வேதம் சொல்வது போல் கேளாத காதுகளை கேட்க செய்தார், குருட்டு கண்களை திறந்தார், ஊனமான கால்களை குணப்படுத்தினார், ஊனமற்ற கை கால்களை மீட்டெடுத்தார், இறந்தவர்களை எழுப்பினார். அவருடைய நாமத்துக்கு அதே வல்லமை, அதே அதிகாரம் இன்றும் உள்ளது. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13 வேதம் இவ்வாறாக கூறுகிறது. இது யாருக்கும் பொருந்தும். இது சத்தியம், மேலும் இன்றும் பொருத்தமானது. எனவே நீங்கள் அல்லது மற்றவர்கள் உங்கள் நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று நினைத்தாலும் அது முக்கியம் அல்ல. எந்நிலையிலும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட்டால் அவர் கேட்டு உங்களுக்கு பதிலளிப்பார். இயேசுவின் நாமம் ரட்சிக்கிறது, விடுவிக்கிறது, பாதுகாக்கிறது, குணப்படுத்துகிறது, பத்திரப்படுத்துகிறது மற்றும் முழுமைப்படுத்துகிறது. ஒருவேளை சிறுநீரக செயலிழப்பு, இதய நோய் அல்லது மனத்தளர்ச்சி போன்ற காரணங்களால் மருத்துவர்கள் உங்களையோ அல்லது உங்களுக்கு அன்பான ஒருவரையோ இறக்க கைவிட்டிருக்கலாம். வருத்தப்பட வேண்டாம். நம் ஆண்டவர் கருணையும் இரக்கமும் வல்லமையும் உடையவர். அவரது நாமத்தை அழைக்கவும் மாற்றம் இருக்கும். வேதத்தை விட சத்தியமான ஆவணம் உலகில் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவ வார்த்தை, தேவனுடைய வார்த்தையே அவருடைய சித்தம். அவரை கூப்பிடுகிற எவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை அவருடைய சித்தத்தின் மூலம் நாம் அறிவோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ப வேண்டியது அவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசத்துடன். நீங்கள் தெய்வீக ஆரோக்கியத்துடனும் வெற்றியுடனும் நடக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அதன்படி செயல்படுங்கள். மார்க்கு 9:23 கூறுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த வார்த்தைகள் வெற்று வார்த்தைகள் அல்ல. அவை இயேசுவின் உதடுகளிலிருந்து வெளியே வந்தவை. அவை என்றென்றும் உண்மையானவை. அவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. மத்தேயு 24:35, மார்க்கு 13:31, லூக்கா 21:33. அவர் மாறாதவர். அவருடைய மகிமையான நாமம் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தை எங்களுக்கு வழங்கியதுக்கு நன்றி. இந்த நாமம், அதன் வல்லமை, நிலைத்தன்மை, உண்மைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை இவை காலம் காலமாய் நிரூபணமானது. மேலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் மாற்றங்களை செய்து அற்புதங்களை செய்யும் ஆற்றல் மற்றும் திறனை வெளிப்படுத்துகிறது. நான் ஆரோக்கியம், வலிமை மற்றும் உயிர் சக்தியுடன் நடக்கிறேன். விருப்பத்தையும் நீதியும் என் உலகில் நிறைவேற்றுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? இதை குறித்து மேலும் தியானிக்க சங்கீதம் 119:89, பிலிப்பியர் 29:11, லூக்கா 10:19. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட்.